ஹலோ வணக்கம். ஐபிஎல் நெருங்கிட்டே வருது. எல்லாரும் ஐபிஎல் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலும் ஒரே ப்ரிவியூக்கள் ரிவ்யூக்கள். நாட்டுல இந்த ப்ரிவியூக்கள் தொல்லை தாங்க முடியலடா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா எல்லாருமே. ஸோ இப்போ வந்து நம்ம நேற்று ஆரஞ்சு கேப் பார்த்தோம், இன்னைக்கு பர்பிள் கேப் பார்க்க போறோம் நம்ம வியூவர்ஸ்க்கு. நீங்க நேற்று மாதிரியே சொல்லிருங்க உங்களுடைய டாப் கண்டென்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம அங்க இருந்து வில் டேக் இட். நேத்து ஆரஞ்சு கேப் நேத்து சொன்னதுக்கு இன்னைக்கு ஆரஞ்சு டிஷர்ட் போட்டு அந்த காலத்து பிரியமுடன் விஜய் மாதிரி இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா. ஸோ நேத்து நம்ம சொன்னோம், அதுக்கு நிறைய பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. யூ மேட் இட் அப்சல்யூட்லி மீனிங்ஃபுல். அந்த நேரம் சான்ஸ் டு ரிப்ளை. இப்போ இதுலயும் ஒரு 7 பேர் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு யூ கேன் கிவ் யுவர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபர்ஸ்ட் பிக் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா the damage what he has created in power play over a period of time all over the world. மும்பைல நம்ம வருஷா வருஷம் சொல்லிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஃபாஸ்ட் bowlers பர்டிகுலரா who can seam the ball around will have a chance அப்படின்றதுனால ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் பிக். ரெண்டாவது பாத்தீங்கன்னா யுஜ்வேந்தர் சஹல். யுஜ்வேந்தர் சஹல் எக்கானமி எல்லாம் பத்தி கவலையப்படாதீங்க, விக்கெட் விழுந்துனே தான் இருக்கும் அவருக்கு. பர்டிகுலர்லி இஸ் கோயிங் டு பி த லீட் ஸ்பின்னர் தேர். இஸ் கோயிங் டு கேரி த பர்டன் இன் த மிடில் ஓவர்ஸ். இப்ப டெத் எல்லாம் வேற கொடுக்குறாங்க, 16வது ஓவர்லாம் போடுறாரு. அப்படிங்கும் போது சம்மர் இஸ் கோயிங் டு கிவ் மோர் ஏர். இஸ் நாட் சம்மர் இஸ் கோயிங் டு பீட் த பேட்ஸ்மேன் வித் பேஸ். அப்படிங்கிறனால இஸ் ஆல்வேஸ் பீங் அமங்ஸ்ட் விக்கெட்ஸ். மூணாவது பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. அது இப்ப யாரு எந்த எக்ஸ்பர்ட்டை கேட்டாலும் டாப் 7 தான் அதுல வருண் சக்கரவர்த்தி சொல்லிடுவாங்க. நாலாவது இஸ் கோயிங் டு சர்ப்ரைஸ் யூ. தட் இஸ் கோயிங் டு பி ஹர்ஷித் ராணா. ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கரு, 3 ஃபேஸ்ல போலிங் போடுறாரு. ஸோ அவர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. அஞ்சாவது பாத்தீங்கன்னா குல்தீப். குல்தீப் இஸ் ஆல்சோ சம்மன் மச் சிமிலர் டு யஜ்வேந்தர் சஹல் who's trying to beat the batsman in the air. அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபாரினர்ஸ்ல அவரோட ராங்கர்ல யாரும் லீடே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ he will particularly the pressure Akshar Patel is going to create at the other end if they bowl in tandem with each other. இவருக்கு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரபாதா. the speed at which he took 100 wickets. அவரும் வந்து இஸ் ஆல்சோ சமன். நிறைய இப்ப இந்த ஸ்லோவா டெலிவரி போடுறாரு, இந்த லெக் கட் நிறைய போட்டு டெத் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட் எடுக்கிறாரு. அவங்களை அப்படிதான் ஒளிச்சு வச்சு 10 ஓவருக்கு அப்புறம் 3 ஓவர் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுது. ஸோ he will be amongst wickets. ஏழாவதும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணோம். இந்த வருஷம் ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் கேப்டன் கமிங்ஸ் இஸ் கோயிங் டு போல் 4 overs in 4 spells. ஒன் இன் பவர் பிளே, ஒன் இன் 7 to 10, ப்ராபப்ளி 2 in டெத்ன்றதுனால அவருக்கும் சான்ஸ் இருக்கிறதுனால இந்த 7 பேர் இஸ் ஐ ஃபீல் பொட்டன்ஷியலி ஒன் ஆஃப் தம் வில் கெட் த ஆரஞ்சு கேப்பை. ஆனா இந்த 7 பேரும் ஒரு டாப் 12 டாப் 15ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க யாராவது இல்ல பீடா இந்த 7ல நீங்க சொன்ன ஒரு ஆள் ஐம் நாட் கன்வின்ஸ்ன்றீங்களா? அப்படி தான் டவுட் இருந்தா ஏன் அவரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. வேற யாராவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் பின்னாடி இந்த 7 பேரை ஃபர்ஸ்ட் வில் டாக் த்ரூ, அதுக்கப்புறம் நான் என்னோட இதை சொல்றேன். ட்ரெண்ட் போல்ட் நீங்க சொன்னீங்க, ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்டு. பட் இன்னும் என்னன்னா, நிறைய ஐஎஸ் விக்கெட் டேக்கர்ஸ் எப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய டெத்தில் போடுவாங்க. போல்ட் பெருசா டெத்தில் போட மாட்டாரு அந்த அளவுக்கு. மேபி இந்த டைம் ரொம்ப இல்லாதனால ஒரு ஓவர் போட வேண்டி இருக்கலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஆல் த்ரூ ஹஸ் பீன் பிளேயிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. QDK நீங்க சொன்ன அதே லாஜிக் தான் நான் ட்ரெண்ட் போல்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாக்குறேன். ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே இல்ல, ரொம்ப செலக்டிவா ஆடுறாரு பிரான்சைஸ் கிரிக்கெட்டும். இங்க வந்து பர்பிள் கேப் அடிச்சிருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம். அதாவது நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. என்ன ஒரு உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி. குவிண்டன் டிகாக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ட்டாரு, நாட் ரீச்சபிள்ன்ற இவர் மட்டும் விக்கெட் எடுத்துட்டு வரான் அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு ரீசன் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அவிட் கிரிக்கெட் ஃபேனு. இந்த எஸ்ஏ லீக்ல இப்பதான் முடிஞ்சிருக்கு. எஸ்ஏ லீக் எப்படி போட்டாரு ட்ரெண்ட் போல்ட் எம்ஐசி சூப்பரா டீம்? போட்டாரு. ரெண்டு பக்கமும் அலைய விட்டாரு. அதுக்கு முன்னாடி T10 லீக் ஆடினாரு. ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ஃபார்மேட். பிரில்லியண்டா போட்டாரு. குண்டன்டிகாக்கு என்னன்னா டப்புனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அது இன்வெர்டர் போட்டாலும் பவர் ஆன் ஆக மாட்டேங்குது, எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப வந்திருக்கு அந்த சுவிட்ச். டேலண்ட் ஏகப்பட்டது இருக்கு. பட் அந்த பிரேக்குக்கு அப்புறம் வர முடியுமா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ட்ரெண்ட் போல்ட் பிரேக் எடுத்தாலும் he has been doing absolutely brilliantly, influenced MSCT to title win-ன்றதுனால அந்த கண்டினியூட்டி இருக்குன்றதுனால நான் சொல்றேன். பட் நீங்க கேட்ட கொஸ்டின் பர்ஃபெக்ட்லி வேலிட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டும் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப உங்களுக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல, புதுசா உள்ள வர போற இந்தியன் சீமர் வந்துட்டு அந்த பிரஷரை டெத் ஓவர்ல போறதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க? 2 ஓவர் பவர் பிளேயர்ல போல்ட் போட்டுட்டு மீதி 2 ஓவர் டெத்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு நிறைய. அவரு வந்து ஸ்லோவா டெலிவரி இது நக்கிள் பால்லாம் வேற நிறைய போட ஆரம்பிச்சாரு போது ஐ ஃபீல் ஜெனுவன்லி ஹஸ் காட் அ சான்ஸ் டு பி ஒன் ஆஃப் த கண்டென்டர்ஸ். சூப்பர். சஹல் அடுத்து சொன்னீங்க. சஹலுக்கு வர்றேன். சஹலுக்கு என்னன்னா, ஒரு ரெண்டு டிஃபென்சிவா அஸ்வின் வந்து சூப்பரா ஒரு 3 வருஷமா
போட்டுட்டாரு, கண்டெயின் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த சைடு அடிக்க பார்த்து அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. பட் பஞ்சாப்ல பிரார் மாதிரி ஒருத்தர் போடுவார் மிடில் ஓவர்ஸ்ல. இல்ல அந்த அளவுக்கு அஸ்வினோட கிளாஸ் குவாலிட்டிங்கிறது வேற. இப்போ இப்போ இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி விக்கெட் எடுக்க வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ஸ். கரெக்டா கேட்டீங்க. the pressure that you create from the other end. இப்ப குல்தீப் யாதவ் சொன்ன மாதிரி இப்ப இங்க அங்க ப்ரெஷர் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நானும் யோசிச்சு பாக்குறேன். அதே மாதிரி நீங்க யூ ஃபர்கெட் அபவுட் ஹர்ப்ரீத் புரார். மிடில் ஓவர்ஸ்ல அங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கை வந்து முதல் 2 ஓவர் கடைசி 2 ஓவர் தான் கொடுக்க போறாங்க, மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. அப்புறம்லாம் உங்களுக்கு மார்க்கோ யான்சனு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பவர் பிளேயர் விட்டா மார்க்கோ யான்சன் வேற மாதிரி பவுலரு, மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் ஒரு ஃபில்லின் பவுலரு. சஹல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஆனாலும் அப்படியே 83 கிலோமீட்டர் தான் போட போறாரு. இஸ் நாட் கோயிங் டு கட் டவுன் இஸ் பேஸ் ஆர் சம்திங் வெதர் இ கெட் சப்போர்ட் ஆர் நாட். யூ ஸ்டில் ட்ரை அண்ட் பி லூப்பி வித் கிளாசிக்கல் ஆர்த்தடாக்ஸ் ரிஸ்ட் ஸ்பின் போது அப்பயும் அவர் அடிக்க போய் விக்கெட் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் நீங்க சொன்ன பாயிண்ட், அதுல ஒரு சில விக்கெட்ஸ் அந்த இது குறையலாம் அந்த மேட் ஸ்லாக் பண்ணாம, ஏன்னா ஒரு பக்கம் பண்ற பிரஷர்ல. பட் ஸ்டில் ஐ ஃபீல் த கைண்ட் ஆஃப் த போலர் இஸ் வாட் இஸ் இ கோயிங் டு ஆஃபர். அந்த முல்லன்பூர்ல வேற ஆட போறாங்க. முல்லன்பூர் இஸ் ஆல்சோ நாட் சம்திங் ஹை ஸ்கோரிங் வென்யூ எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் முல்லன்பூர், லக்னோ அண்ட் சென்னைன்றதுனால ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ ஃபேர் சான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா எல்லாரோட லிஸ்ட்லயும் இருப்பாங்க, என் லிஸ்ட்லயும் இருக்காரு. அவர் வந்து புதுசா வேற ஒன்று சொல்லியிருக்காரு, புதுசா ஒரு மிஸ்டி பால், இன்னொரு மிஸ்டி பால் இந்த ஐபிஎல் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் மைண்ட் கேம்ஸாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் தென் வென் திங்ஸ் ஆர் கோயிங் ரைட் இட் கோஸ் ரைட். அவர் வந்து ஒரு சீரியஸ் கண்டென்டர் தான். இவரை பத்தி பேசுறதுக்கு மச் டு சே பீடா. கண்டிப்பா he has to be one of the most the most possible இவருக்கு தானே பாசிபிலிட்டி. சரி, அதையும் ஒத்துட்டீங்க. இப்ப அடுத்தது வைரல் ஃபீவர் போயிடுங்க. வைரல் ஃபீவர் வந்து அதான் அவரும் ஒரு விக்கெட் டேக்கர். அந்த ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அஜித் அகார்கர், ஷார்துல் தாக்கூர் இவங்கலாம் வந்து கொஞ்சம் ஹையர் சைடு ரன்ஸ் இருந்தாலும் விக்கெட் எடுத்துருவாங்க. அந்த கேட்டகரி தான் இவரு. 3 விக்கெட் 3 விக்கெட்டா லம்ப் லம்பா அள்ளி போட்டுட்டு இருக்காரு பாக்கெட்ல. அதுதான் அவரு. இவரும் வந்து நிறைய ஸ்லோ ரன்ஸ் போடுவாரு, இன்டு த விக்கெட் போடுவாரு, அடிச்சும் போடுவாரு, ஸ்லோ பாலும் போடுறாரு. ஸோ அதனால அந்த வென்யூல போன வாட்டி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் he has grown leaps and bounds, played for India. அதனால இஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் இஸ் ஆல்சோ சம்திங் எல்ஸ். ஸோ கண்டிப்பா ஹர்ஷித் ராணா வில் ஆல்சோ பி தேர். அடுத்தது குல்தீப்புக்கு போனா, குல்தீப் அதே தான் பீடா, ப்ரூவன் பெர்ஃபார்மர், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அஸ்வின் சஹல் மாதிரி தான் அவருக்கு அங்கே அக்சர் இருக்காரு, அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பா குல்தீப் ஆல்சோ வில் டூ. இது அதுக்கப்புறம் நீங்க சொன்ன 2 பேர். ககிசோ ரபாதா அண்ட் பேட் கமின்ஸ். பேட் கமெண்ட் சொன்னீங்க. ஸோ நான் ரபாடாக்கு வரேன் ஃபர்ஸ்ட். ரபாடா இஸ் நாட் த சேம் ரபாடா அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு நிறைய கேட்டுருச்சு. பட் ஸ்டில் ஐ ரெக்கன் இந்த வென்யூ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஷமி மாதிரி தான் அவரும் கிளாஸ் பவுலரு. கண்டிப்பா அண்டர் த லைட்ஸ் அவருக்கு நல்லாவே மூவ் ஆகும். நான் அதே மாதிரி இந்த ஸ்லோவர் பால் இதெல்லாம் போடுறாரு. ரபாடா நான் 200% ஒத்துக்கிறேன். பட் அதே டீம்ல இருக்க ரஷீத் கானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்ப ரஷீத் கான் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கேப் ரன்னிங்க்கு இருக்க மாட்டாரு. பட் அவர் நீங்க ஒரு கலெக்டிவா ஒரு 14 மேட்ச்ல ஒரு பர்பிள் 15 விக்கெட் எடுத்து, சாரி பர்பிள் கேப், பர்பிள் கேப். ஒரு 15 விக்கெட் எடுத்துவாரு. நான் ஏன் சொல்றேன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர் வந்தாலே ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துறாங்க, 4 ஓவர்ல 27க்கு ஆடிருங்கன்னு. அந்த நீங்க ஓவர் டிஃபென்சிவா போனாலும் இப்ப ஒஸ்ட் கேஸ்னா ரஷீத் கான் 14 மேட்ச்ல 15 விக்கெட் எடுத்துருவாரு. there is zero seconds after it. Somehow I feel that we will not be running to the contender. இப்ப ககிசோ ரபாதான் பாத்தீங்கன்னா, இந்த அகமதாபாத்ல நம்ம சொல்லுவோம் பால் வந்து பெண்டுலம் மாதிரி ஸ்விங் ஆகும் அப்படின்னு. ஓகே, ஷமிக்கு சொன்னது. ஸோ நியூ பால்ல கை வித்த காமிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எஸ் யூ ஆர் ரைட், இட்ஸ் நாட் த சேம் ககிசோ ரபாதா, இதை நம்ம ரிஃப்ளெக்டும் பண்ணோம். ஆனா அவளோட ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் குறையல, எக்கானமி தான் மேல போயிருக்கு. He has been bleeding runs unfortunately, but he has been picking wickets regularly. அப்படிங்கும் போது இப்ப நீங்க பர்பிள் கேப் நீங்க எப்படி கொடுக்குறீங்க? இவர் ஒன்லி கோயிங் டு கன்சிடர் த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் போது he is also someone who is going to bowl in 2 phases in power play and death overs, more in death overs, definitely 2 overs போது he will have a massive chance நான் சொல்றேன் ஒழிய. I really second your thoughts on that is not the same one, but his strike rate has remained the same bearing the economy. சோ நீங்க ஒத்துக்கிறீங்களா கைது பார்த்தா விக்கெட் எடுப்பாருன்னு, இல்ல ரூல் அவுட் பண்றீங்களா? ஒத்துக்கிறேன், 200% ஒத்துக்கிறேன். பட் ரஷீத் கானுக்கும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு இந்த வாட்டி நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. கடைசியா நீங்க சொன்ன கமின்ஸை பத்தி நான் நோட் பண்ணியிருக்கேன் பீடா. இது தப்புன்னு நான் சொல்லல.
பட் எப்பெல்லாம் விக்கெட் விழுக போகுது அப்படின்னு நமக்கு தெரியும்ல, ப்ரெஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கு, ஒரு 250 230 சேஸ் இருக்கும், இந்த ஓவர் அடிக்க போறாங்கன்னு இருக்கும், ரன் ரேட் 12 13 இருக்கும், அந்த ஓவர் அவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. இட்ஸ் குட் ஃபார் த டீம் எண்ட் ஆஃப் த டே. பட் இந்த ஓவர் விக்கெட் விழுதுன்னு நினைக்கிற அந்த ஓவர் அவர் கண்டிப்பா போடுவாரு. ஸோ தட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் இது. அவரும் வந்து வெரி இன்டெலிஜென்ட் பவுலர், கண்டிப்பா இஸ் கண்டெண்டர். ஆனா அந்த டீம்ல இருக்கிற அந்த பர்பிள் கேப்புக்குனே, இந்த நேற்று கேஎல் ராகுல் சொன்னால ஆரஞ்சு கேப்புக்குனே அந்த மாதிரி இருக்கிற ஹர்ஷல் பட்டேல விட்டுட்டீங்களே பீடா. அவர் தான் 24 ஸ்லோ பால் போடுவாரு. அந்த வென்யூல ஹை ஸ்கோர் வேற அடிப்பாங்களே, 200 200 300 அடிக்கிறேங்கிறாங்களே. அப்ப அடிக்க பார்த்து அவுட் ஆக மாட்டாங்களா? அதாவது நிறைய ஆஃப் கட்டர் இப்படி போடுறது ஒரு சிலரு, இங்கேருந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பாம் ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஃபிங்கர்ஸ்ல இப்படி போடுறவர் ஹர்ஷல் பட்டேல். இன்னும் ஸ்லோவா வரும், பால் பவுன்ஸ் இருக்கும். அப்படிங்கும் போது ஏன் வந்து அவரை சின்னசாமி ஸ்டேடியம்ல இருந்து விக்கெட் எடுத்த போதும் அவரை விட்டாங்கன்னா, தட் இஸ் த ரீசன். லென்த்தை தப்பா போனீங்கன்னா நல்லா நின்னு வரும். இதுல உங்களுக்கு வந்து சன்ரைசர்ஸ் ராஜீவ்காந்தி ஸ்டேட்ல கும்மிடுவாங்க பின்னாடி போயிட்டு. அதுக்கு பயந்துதான் அவர் எடுக்கல. இப்ப கம்மின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எப்படின்னா, ஒரு 9வது ஓவர்ல ஒரு 3 ரன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 10வது ஓவர் வருவார் போலிங் போடுறதுக்கு. இப்ப 3 ஓவர் போச்சு, நான் அடுத்த ஓவர்ல லான்ச் பண்றேன்னு யோசிப்பான். நீங்க சொன்ன மாதிரி 11.78 அப்படியே உங்களுக்கு அந்த அம்ப்ரல்லா ஃபீல்ட் வச்சுட்டு தேர்ட் மேனையும் தீரியம் ஃபைன் லெக்கையும் உள்ள வச்சுட்டு அந்த ஸ்லோ பவுன்சரா போட்டு அடிப்பாரு. எடுத்துருவாரு. அந்த ஒரு ரீசன் கார்டு நீங்க சொன்ன ஹர்ஷல் பட்டேல் வெரி கரெக்ட். இதே ஹர்ஷல் பட்டேல் திருப்பி பிவிகேஎஸ் இருந்தாலோ இல்ல லக்னோல இருந்தாலோ சென்னையில இருந்திருந்தாலோ கண்டிப்பா என்னோட லிஸ்ட்ல இருந்திருப்பாரு. ஹைதராபாத்துங்கும் போது எனக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் இருக்கு, அதனாலதான் ரிசர்ச் பண்ணி இது பண்ணல. அண்ட் ஐ ரியலி வில் பி ஹாப்பி டு பி ப்ரூவ்ட் ராங். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் நாங்க தான் ஆர்சிபிக்கு எடுத்துட்டு வந்தோம் அந்த காலத்துல. பேக்கப் ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி போட்டிருந்தாரு. அது ஏன் விட்டாருன்னு தெரியல எனக்கு. தட் வாஸ் வெரி வெரி டாப் கிளாஸ். இப்ப வெறுமனே இது மட்டும் தான் போடுறாரு. எல்லாம் அனலைஸ் பண்ணிருப்பாங்க 2 3 வருஷமா எப்படி விக்கெட் எடுக்கிறாங்கன்றதுனால. இந்த சர்ஃபேஸ்ல போடுறது கஷ்டம்ன்றதுனால சொல்றேன். வேற யாரையாவது நீங்க பொட்டன்ஷியலா நான் விட்டேன்னா நினைக்கிறீங்களா? இருக்காங்க மீடா. இப்போ சிஎஸ்கேல நீங்க பத்திரிகானா வேலைக்கு ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க. பத்திரிகானாவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாட் இஸ் ஃபேர் நீங்க சொல்றீங்க, உங்க அப்சர்வேஷன் ஹானஸ்டா சொல்றீங்க, நத்திங் ராங் இன் தட். ஆனா நூர் அகமது அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா போட்டார். நான் பிராக்டிஸ் மேட்ச்ல கூட பார்த்தேன், ரொம்ப நல்லா போட்டார். அவர் ஒரு ஜென்யூன் கண்டென்டர் இல்லையா? நான் ஒரு ரஷீத் கானோட பெட்டர் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு அவரை எடுக்கலன்னா எனக்கு என்ன ரீசன்னா, இவங்க எப்படி யோசிச்சிருவாங்கன்னா, ஒரு பெங்களூரு டெல்லி மும்பை எல்லாம் போனா ஒரு என்ன சொல்றது 100 டிராப் பண்ணிட்டு ஜமீ ஓவர்டன் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு பரவாயில்ல, ரெண்டு ரெண்டு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் எனிஒன் கேன் டினை தட். ரெண்டு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர். நான் என்னோட பேட்டிங்கை பீஃப் அப் பண்றேன். ஐ அம் நாட் சர்டன் நூர் இஸ் கோயிங் டு பிளே ஆல் 14 கேம்ஸ். இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, பத்திரானா வந்து பழைய பத்திரானாவா இருந்திருந்தாருன்னா அவர் இங்க இருந்திருப்பாரு. ஏன்னா 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் போடுறாரு. இப்போ வந்துட்டு ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவரோட ஆக்ஷன் திருப்பி மாத்திட்டாங்க, திருப்பி இந்த ஹை ரிலீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அதை வந்து மேட்ச்ல நீங்க பார்த்துட்டு எங்க இருந்து ரிலீஸ் பண்றாரு, எவ்வளவு ப்ரெசிஷன்ல இந்த யார்கர். சார் அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அந்த யார்கர். நோ ஒன் கேன் ஈவன் கெட் க்ளோசர் டு ஹிம் இஃப் ஹி இஸ் த சேம் ஓல்ட் பத்திரனா. அந்த ரிலீஸர் கீழே வந்ததுனாலதான் நான் வந்துட்டு வேண்டாம்னு சொன்னேன் ஒழிய, இஃப் ஐ see him bowling with the same ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, சேம் ரிலீஸ்ல 4 ஓவர் 47 கொடுத்தாலும் ஐ வில் நாட் கிரிட்டிசைஸ். ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் அலவுட் டு ஹேவ் அ பேட், இஸ் பேக் டு வேர் இட் பிலாங்ஸ். ஸோ பரவாயில்ல, எடுப்பாரே விக்கெட்னுவேன். ஸோ இன் மை அப்சர்வேஷன் ஐ ஃபீல் ஸ்டில் த ரிலீஸ் இஸ் லோ. இப்ப பாருங்க, ரிலீஸ் வந்து இங்க வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீ இங்க இது பண்ணீங்கன்னா தான் உங்களோட ரிஸ்ட் பொசிஷனை டுவர்ட்ஸ் பேட்ஸ்மேன் கொண்டு வந்துட்டு யார்கர்ஸை விக்கெட் டு விக்கெட் டைரக்ட் பண்ண முடியும். நீங்க இங்க இருக்கீங்கும் போது உங்களோட கொலாப்ஸ் பொசிஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்க இருந்து தள்ளும் போது என்ன ஆகும், இந்த பொசிஷன்ல இருந்து தள்ளுறதுனால பால் என்னது பேட்ஸுக்கு ட்ரிப்ட் ஆயிடுது. அதனாலதான் வந்து அவர் அந்த ரிலீஸ் பொசிஷனாலதான் மிஸ் பண்றாருன்றதுனால, அதனாலதான் அவர் நான் விட்டேனே ஒழிய, இப்ப திருப்பி அந்த ரிஸ்க் பொசிஷன் நீங்க பாத்துட்டேன்னா, தலைக்கு மேல நான் பாத்துட்டேன்னா அவரு பர்ஃபார்மே பண்ணலன்னா கூட திருப்பி அடுத்த எபிசோட்ல சொல்லுவேன், சார் இந்த 7 பேர் சொன்னேன் 8 பத்தி நான் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அதாவது வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா இட் இஸ் டூ ஹார்ஷ். ஓகே, தட் இஸ் நாட் த மெசேஜ் ஐம் ட்ரைங் டு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப இவங்க பும்ரா எல்லாம் பார்த்துட்டு பயந்துருப்பாங்க. இந்த மாதிரி இவன் போட்டாருன்னா இவர் வந்துட்டு சீக்கிரம் இன்ஜுரி ஆயிடுவாரு, மெதுவா ஆக்ஷனை மாத்தலாம். பட் என்ன ஆச்சுன்னா, எப்படி நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா, உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஃப்ரீ ஃபாஸ்ட் பவுலரா கொண்டு வந்துட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சுன்னா நீ உள்ளே ஆட முடியாது.
அப்புறம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அங்கதான் இவர் மாட்டிட்டு இருக்காரு. இப்ப என்ன பார்த்துருப்பாங்க, பாத்துரு அப்பா வேணாப்பா நான் திருப்பி அதே மாதிரி ரிலீஸ் போர்ஷன் கொண்டு வந்துடுறேன்னு அதை பார்த்தாதான் சொல்ல முடியும். இப்ப see that அடுத்த எபிசோட்ல நீங்க ஞாபகப்படுத்துங்க. I will tell you it's going to be 8 times and பத்திரானா included. வேற யாராவது? சரி, பார்க்கலாம். அது நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு நீங்க திருப்பி ஆனஸ்டாவும் சொல்லுங்க. வி டோன்ட் ஹேவ் டு யாருக்கும் நம்ம இது பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து புவனேஸ்வர் குமார் நல்லா போடுறாரு. நான் பார்த்த வீடியோஸ்லாம், ஆர்சிபி போடுற வீடியோலாம். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஹேவ் அ குட் சீசன் பீடாக். நல்லா ஸ்விங் பண்றாரு பால. அவர் ஒரு கேண்டிடேட் சொல்றேன். தீபக் சாகர் அவரும் நல்லா போடுறாரு. அந்த வெனியூல நல்லா போடுவாரு. உங்களுக்கும் அது தெரியும். இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லுங்க. புவனேஸ்வர் குமார் எப்படின்னா இப்ப எந்த மாதிரி ஒரு ரோல் அவர் அன்பார்ச்சுனேட்டா எடுத்துட்டாருன்னா, முந்தி மாதிரி அட்டாக்கிங்கா போட மாட்டேன்றாரு. முந்தி என்ன பண்ணாரு, பவர் பிளேல வந்துட்டு ஒரு ஸ்லிப், ஒரு தேர்ட் ஸ்லிப் வைடா ஒரு மாதிரி வச்சுட்டு லெக் சைட் ஃபீல்ட் ஓப்பன் அவுட் ரெண்டு பக்கமா ஸ்விங் பண்ணுவாரு. இப்ப 2 வருஷமா நான் பார்த்ததுல என்ன பண்றாரு, இஸ் ஒன்லி டார்கெட்டிங் டு கோல் 4 overs for 31 runs. நான் போட்டு போனா போறோம். அந்த ஆட்டிடியூடுக்கு அவர் வந்ததுனாலதான். அதே மாதிரி டெத்துல எல்லாம் சொருகிடுவாரு, வச்சு யாருக்கு உடைச்சிருவாரு காலை. இப்ப என்ன பண்றாரு, வைடு ஸ்லோவர் டெலிவரி போடுறாரு, வைடு யார்கர் போடுறாரு. அந்த அந்த பொட்டன்ட் யார்கர், ஸ்ட்ரெயிட் யார்கர் போட மாட்டேன்றாரு. அதனாலதான் லாஸ்ட் 2 இயர்ஸ் அன்பார்ச்சுனேட்டா ஒரு விக்கெட் விழலன்றதுனால தான் அவரை வந்து இங்க இருந்து நான் ஒதுக்கிட்டேன். இந்த தீபக் சஹர் வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் ஏன் எடுக்கல அப்படின்னா, இஸ் ஆல்சோ சம்மன் வாஸ் நாட் ரியலி புட் இஸ் ஹேண்ட் அப் when it comes to டெத் ஓவர்ஸ். போல்ட் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமோ அதே இம்பாக்ட தீபக் சாராலையும் கிரியேட் பண்ண முடியும். ஆனா வெளியில போறீங்க, சென்னை போறீங்க, அங்கங்க போறீங்கன்னா there is a chance யாராவது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆடுறேன், இல்ல சாட்னரை வச்சு ஸ்பின் ஓபன் பண்றேன், அந்த மாதிரி அந்த பவர் பிளேல அவருக்கு அந்த பல்க் ஆஃப் போலிங் கிடைக்கலன்னா he will not be the same effective Deepak Chahar when it comes to picking wicketsன்றதுனால தான் யோசிச்சு அவரை விட்டுட்டேன். இல்லைன்னா அவரையும் எடுத்திருப்பேன். ஓகே, கடைசியா ரெண்டு பேர் கேக்குறேன். உங்க ஃபேவரட் டைலாக் சைடு வகர் எடுத்து சாஃப்டா பேசுற சரத் பாபு, அவரை விட்டுட்டீங்களா பீடா? அவரும் பயங்கரமா விக்கெட் டேக்கிங் பவுலரு ஷம்மி. இன்னொன்னு வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் ஆப்ஷன் தான். ஆனால் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு அவர். வனிந்து ஹசரங்கா இஸ் கேப்பபிள். அவர் வந்து அதுவும் அந்த கிரவுண்ட்ல சஹல் போட்ட அதே கிரவுண்ட்ல இப்போ அவர் போட போறாரு. எஸ்பெஷலி பேக் எண்ட் நிறைய ஓவர் கொடுத்தாங்கன்னா இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் லாட் ஆஃப் விக்கெட் ஸ்பீடா. இந்த ஷமி வந்து ஏன் வந்து நான் எடுக்கலன்னா, ஒண்ணு அந்த ஹைதராபாத் பிச்சு அவ்வளவு கண்டக்டிவா வான்கடே மாதிரியோ, இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு பெங்களூரும் கொஞ்சம் அப்படி இப்படி அங்கங்க எடுக்கும். ஒரு சில வென்யூஸ்ல அந்த 6 ஓவர்ல அந்த மாதிரி அப்படி இப்படி எடுக்கும். அது பரமா பாட்டா. ரெண்டாவது ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், அந்த பழைய ஷமியை நான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில பார்க்கல. அவரை விட்டாருன்னா சீம் வாபிளே ஆகாது, அப்படியே நேர நாகப்பாம்பு மாதிரி போகும். கொஞ்சம் அந்த சீம் வாபிள் ஆகுது. 140 டச் பண்ணாரு, பட் கன்சிஸ்டன்டா வாஸ் நாட் ரியலி கிளாக்கிங் 140 பிஃபோர் தி இன்ஜுரி when we played for குஜராத் டைட்டன்ஸ்ன்றதுனால கொஞ்சம் ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்றதுனால அவர் விட்டேன். வனிந்து அசரங்கா இஸ் ஆல்சோ சம்ஒன் வேர் நம்ம தான் சொன்னோமே 4 ஓவர் 42 போயிடுவாரு, நான் 2 விக்கெட் எடுத்துருவாரு அப்படின்னு. ஜெனுவன் விக்கெட் டேக்கரு. எனக்கு என்னன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்றதுனால, ஒருவேளை பேட்டிங் ஆடி நிறைய ரன்ஸ் போர்ட்ல போடல அப்படின்னா அதுக்கப்புறம் வாட் இஸ் த சான்சஸ் ஆஃப் இன் பிக்கிங் விக்கெட்ஸ் விட்டேன். பட் அவரும் 14 இது மேட்ச் 56 ஓவர் போட்டுட்டார்னா மினிமம் 15 விக்கெட் உங்களுக்கு போட்டு, அதுல சந்தேகமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷார்ட் லிஸ்ட் திஸ் டு 7. ஏன்னா ஒரு 20 பேரை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, புரியுது. வியூவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, யோ 20 பேர் நீங்க கொடுத்து என்ன அதுல ஒருத்த வந்துட்டான்னு மாறா தட்டுற அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு யார் யாருக்கு இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல பேச, அந்த டீம் காம்பினேஷன் எங்க போலிங் போடுவாங்க, என்ன மாதிரி போலிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்து இந்த டாப் 7 சொல்லியிருக்கேன். நீங்க இதை நீங்க நிறைய கேள்விகள் எழுப்புனீங்க. இந்த டாப் 7 பொட்டன்ஷியல் டாப் 7 இல்ல ஒருத்தர் ஒருத்தரா 2 பேர் இந்த நான் சொன்ன டாப் 7ல இங்க இருக்கிறதுக்கு வேலைக்கு இல்ல லாய்க்காக ஒருத்தர் எடுத்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யாராவது இருக்காங்களா உங்க ஒப்பீனியன்ல? லாயக்லன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய வார்த்தை. பட் மேபி சம்படி லைக் குல்தீப்பையும் கமின்ஸுக்கும் பதிலா நான் வந்து ஒரு ரஷீத் கானும் தீபக் சாரையும் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. பாப்போம் என்ன பர்ஃபெக்ட். ஆகுதுன்னு சொல்லிட்டு. ப்ரூவன் கஸ்டமர்ஸ் என்ன சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்க. ரஷித் கான் இஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். நான் கொடுத்த ரீசன் என்ன, இவர் ஆடி இருப்பா 4 ஓவர்ல 28. எந்த பிச்சா இருந்தாலும் என்ன, டெல்லி பிச்சா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ஜோன்ல போடலன்னு தள்ளி ஆடி இருப்பா, ரிஸ்க் எடுக்காத. தட் இஸ் த மெயின் ரீசன். தீபக் சேகர் இன்னொன்னு அதுதான்,
Is he going to bowl the 2 or 3 overs every game in the இப்ப power play? போட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு ஓவராது பின்னாடி. அததான் நான் அந்த மாதிரி போட்டுட்டா சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 7 கொடுத்தோம், நீங்க வந்துட்டு அவங்க 2 பேரும் எடுத்துட்டு இது பண்றீங்க, விச் இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். பார்ப்போம் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு பர்பிள் கேப்பும் முடிச்சிட்டோம், ஆரஞ்சு கேப்பும் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க எல்லாரும், யோ எத்தனை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவீங்க, படத்தை போடியா மெயின் படத்தை அப்படின்னு எல்லாம் திட்ட போறாங்க. லெட் அஸ் கம் பேக் டு தி ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ. ஈசலா நமதா இது என்ன கேட்க யார் தயாரா அப்படின்றது. That is going to be the next episode with your very own octopus. Until we come back and entertain you further, thanks a lot and bye bye.